2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு செல்லும் வகையில் விளையாடாத பாகிஸ்தான் அணிக்கு அந்நாட்டு கிரிக்கெட் சபை இலங்கை ரூபாய் மதிப்பில் 5 மில்லியனை அபராதமாக விதித்துள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இவ்வாறு அபராதம் விதிப்பதற்கு தோல்வி மாத்திரம் காரணமல்ல. சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்பாடு செய்த 4 தொடர்களில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறாமையே இதற்கு காரணமாகும். கடந்த 10 வருடங்களாக ICC நடத்திய எந்தவொரு தொடரிலும் அரையிறுதிக்கு முன்னேறாத நிலையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் வெற்றிக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? தினந்தோறும் வீழ்ச்சியடைந்து வரும் கிரிக்கெட் விளையாட்டின் கௌரவத்திற்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் விதமாக கிரிக்கெட் அதிகாரிகள் பலமுறை நடந்து கொண்டுள்ளனர். தமது அதிகாரத்தை பற்றி மாத்திரம் சிந்தித்த கிரிக்கெட் அதிகாரிகள் கனவான்களின் விளையாட்டு என போற்றப்படும் கிரிக்கெட்டிற்குள் வெள்ளை கழுத்துப்பட்டை அணிந்த திருடர்களை உருவாக்கும் ஒரு தளத்தையே ஏற்படுத்தியிருந்தனர். மக்களின் இறைமையுள்ள அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்ற கோப்புக்குழு முன்னிலையில் இதற்கான பல உதாரணங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகள் வழங்கிய விசித்திரமான பதிலை பாருங்கள். போட்டி ஒளிபரப்பு உரிமையை வழங்கிய போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு $1,82,42,411 அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டதாக கணக்காய்வு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொள்வதாகவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரிகளின் பதில் அமைந்திருந்தது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மூலம் இந்நாட்டு கிரிக்கெட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பணத்தை தன்னிச்சையாக கையாண்டுவிட்டு இறுதியில் அவர்கள் வழங்கும் பதில்களை பாருங்கள். இதுபோன்ற பல சம்பவங்களை வெளிப்படுத்த முடியும். அவற்றுக்கு கிரிக்கெட் அதிகாரிகள் வழங்கிய பதில்களே இவை. ඔබතුමා මේ රටේ ක්‍රීඩකයන්ට සහ ප්‍රේක්ෂකයන්ට රටට වග කිය යුතු නැද්ද? පොඩ්ඩක් තේරුම් ගැනීමේ මේකක් මම කිව්වේ අපිට புரிந்து கொள்ளுங்கள், அரசாங்கத்திடமிருந்து எமக்கு ஒரு சதமேனும் கிடைப்பதில்லை. எமக்கு அனைத்தும் ICC-இடமிருந்தே கிடைக்கின்றன. எனவே நாம் ஒரு தனியார் நிறுவனத்தை போன்றே அனைத்தையும் செலவிடுகின்றோம். ஆனால் இவை அனைத்தும் அரசாங்கத்தின் பெருகை நடவடிக்கைக்கு உட்பட்டே செய்யப்படுகின்றன. நீங்கள் இந்நாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டியதில்லையா? கிரிக்கெட் சுயாதீனமாக இயங்க வேண்டும், இல்லையெனில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும் என கூறிக்கொண்டு இறுதியில் கிரிக்கெட் விளையாட்டிற்கு விளைவித்த பாதிப்பை நாட்டு மக்கள் நன்றாக தெளிவாக புரிந்துள்ளனர். நாம் தொடர்ச்சியாக இதனை வெளிப்படுத்துவது தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்ல, மாறாக நாட்டு மக்களுக்காகவே இதனை மேற்கொள்கின்றோம். தேர்தல் மூலம் ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் மாத்திரம் இவர்களுக்கு நினைத்தது எல்லாம் செய்ய முடியாது. நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் என அனைவருக்கும் இது பொதுவானது. இறுதியில் அவர்கள் அனைவரும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும், அதாவது நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டும். எமது நாட்டில் மீ உயரானவர்கள் பொதுமக்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள்.